ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிசா யூச்சன் ரெண்டு பேரையுமே காமிக்கிறாங்க. அவளோட பர்த்டே செலிப்ரேஷன் அவங்க பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா. அப்போ அங்கே டேசியை பற்றின நியூஸ் எல்லாமே வைரலானதும் உடனே வேமா அங்கே கிளம்புனதுமே ஹீரோயின் இப்போ நீங்கள் போகிறது கரெக்டான செட்டு கேட்டதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், இப்போ உன் கூட சேர்ந்து இருக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்க வத்து போகிறா. பட் இவளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. பட் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் எப்பயுமே உனக்கு ஒரு சப்ஸ்டியூட் தானா, உனக்கு முக்கியமான வேலை அந்த டேசியை பார்க்க போகிறது தானேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேசி கூட சேர்ந்து இவங்க எல்லாருமே ஹாப்பியாக அங்கே வந்துட்டு பார்ட்டியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேரப் பண்ணுறாங்க. திரும்ப நீ வந்ததில் எங்களுக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் வெளியே இருந்து அதெல்லாம் பார்த்து தான் இருக்கா. இவன் கிஸ் பண்ண மாட்டான். என்னன்னா நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப பாசம் அதனாலன்னு கிடையாது, இவன் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கான். ஸோ இதனால் ஃபோட்டோஸ் வைரல் ஆச்சுன்னா பேர் கெட்டு போயிடும்ன்றதுக்காக இவன் உடனே நல்லவமாக நடிச்சுட்டு என் மனசில் அவர் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு அவள் பேசுகிறா. அங்கே விக்டம் கார்டு வேறு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஒரு வேளை கிஸ் எதுவும் பண்ணி நான் க்ளோஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அங்கே லிசாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிராதான்னு சொன்னதும் அவங்க கூட இருக்க அந்த ஜால்ராக்கள், நீ அவளை பற்றிலாம் கவலைப்படாத, அவள் எப்பயுமே ஒரு சப்ஸ்டியூட் தான், உனக்குல அவள் ஈக்குவலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அப்போ அங்கே அவனுமே நீ அவள் பேரை இந்த டயத்தில் எடுக்காத, ஏன் நல்ல முடக்கு எடுக்கிறன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு கவலையாயிடுச்சுக்கு. அப்போங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே திரும்ப உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும், கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் இவன் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பயம் ஆகிட்டு அவங்க கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போக பார்க்குறா. திரும்ப அங்கே கதவை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க உள்ளே வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே, நீங்கள் இப்போ அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், இந்தாங்க மெடிசன் சொல்லிட்டு அவள் கொடுத்ததுமே அவன் கோவமாயிட்டு மெடிசனை பிடிச்சி அங்கே தள்ளி விடுறான். ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ சும்மா போய் சொல்லாத, அவன் டேசியோட ஏதாச்சும் பண்ணுறானான்னு பார்க்குறதுக்காக தானே சும்மா ட்ராமா பண்ணிட்டீங்க வந்திருக்கு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் டேசி உடனே நடிக்க ஆரம்பிச்சிடுறான். சிஸ்டர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பேசாமல் இப்போ கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் இல்லை நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அப்பாங்க அவன் நீ என்ன பண்ணிட்டுருக்க, எதுக்காக நீ அவளை ட்ரீட் இப்படி பண்ணிட்டுருக்க, அவள் பாண்டிங் நல்லா இருக்கட்டும் தானே இப்படி கேட்குறா, ட்ரிங்க் பண்ணுறதுனால நீ என்ன செத்துக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, நீ மட்டும் அவன் கூட சேர்ந்து நடுவில் வரலன்னு வச்சுக்கோமே, டேசிக்கு அவனுக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கும், அவள் விட்டு கொடுத்த வாழ்க்கை தான் நீ வாழ்கிற, நீ ஒரு மிஸ்ட்ரஸ் ஒரு சப்ஸ்டியூட்னு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறானுங்க. ஸோ அந்த கூட இருக்கவங்க விட்டு கொடுத்தா கண்டதெல்லாம் ஓவராக பேசும் இல்லையா, அதாங்க நடக்குது. அப்போ அவள் ஹீரோயின் காதில் என்னமோ சொன்ன, நான் என்ன கேட்டாலும் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு இதை கூட நீ பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவள் கோவம் ஆகிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே அங்கே பயங்கரமாக குடிக்கிறா. அவளுக்கு வயிறு பயங்கரமான பெயின் ஆகிட்டுருக்கு. பட் அதை பற்றி அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. ஹீரோயின் தட்டு மாதிரி அங்கேருந்து போனால் இந்த டேசி அவ்வளோவே கீழே விழுந்துட்டு இவள் ஜெலசாயிட்டு தள்ளி விட்ட மாதிரி அங்கே ப்ரேம் பண்ணுறா. ஸோ அவங்க வேமா தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மோசமாக திட்டிட்டு போகும்போது ஹீரோயின் அங்கே வாயில் இரும ஆரம்பித்ததுமே பிளட்டாக வந்துடுது. அவளுக்கு பயங்கர பெயின் ஆயிடுச்சு வயிறு. அப்போ அங்கே வெயிட்டர்ஸ் மேடம் பில் பே பண்ணணும்னு சொன்னதும் அதையுமே பே பண்ணிவிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டு அங்கே வெளியே வந்தா. காருக்குள்ளேயே அவளை கூட்டிகிட்டு கிளம்ப போனதுமே தயவு செஞ்சு நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணுங்கள், என் வயிறு பெயின் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னை தள்ளி விட்டதில் என் கால் அடிபட்டு போயிடுச்சு, ஃபஸ்ட்டு அவர் என்னை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்லிட்டு அவளை நடு ரோட்டில் அப்படியே விட்டுட்டு போனதும் அவள் மலையில் நனைஞ்சு அப்படியே கீழே விழுந்துடுறா. ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருக்கா. அப்போ அங்கே ஜின்ற ஒரு பையங்க வர்றான், பார்க்குறதுக்கு நம்ம யூச்சன் மாதிரியே இருக்கான். இப்போ எதுக்காக அழுதுட்டுருக்க, இப்போ நீ என் கூட சேர்ந்து வா, புள்ளி பண்ணவங்களை ஒரு வழி பண்ணலான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கலான்னு சொன்னதுமே நீ என்ன பேசிட்டு இருக்கா, உணவை அடிக்க சொல்கிறேன், நான் பேசுகிறேன், நீ வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுறதுக்காக அங்கே போகிறான். பார்த்தா அந்த பொண்ணுங்க எல்லாருமே அங்கே அவனை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த டேஸுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவட்ட பேசுகிறதுக்காக வர்றான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ரொம்ப கோவமாயிட்டு அவட்ட யாராச்சும் வம்புழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். ஹீரோயின் பொக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா அவன் கீழே விழுகுது. அது நம்ம ஜியோட தான். அவன் அந்த இடத்துல இறந்து போயிருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கரமாக கத்தி அழுகிறா. இப்போ ப்ரெசண்டில் காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லுமே ஜி நீ எப்படி இருக்க, என்ன நீ எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அழுததும் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே மினி கேட்குறா, நீ என்ன பண்ணிட்டுருக்க, ஜி இறந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நீ என்ன இப்போ ஸ்கூல் பொண்ணா, நீ பெரிய பொண்ணா மாறிட்டேன்னு சொன்னதும் அவளுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது எனக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ உடனே வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னு சொல்கிறா. என்னன்னு பார்த்தா இந்த யூச்சனோட ஹார்ட்டே அவனோடது கிடையாது, நம்ம ஜியோட ஹார்ட்டை தான் எடுத்து அவனுக்கு வச்சுருக்காங்க.
ஸோ வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே அந்த யூச்சனை காணுன்னு சொல்லிட்டு அவள் பதறி போயிடுறா. ஏன்னா நம்ம ஜியோட ஹார்ட் பீட் அவள் கேட்கறதுக்காகவே அவனை மேரேஜ் பண்ணியிருந்திருக்கா. உடனே அங்கே மினியோட ஃபோனை வாங்கி அங்கே அவனுக்கு கால் பண்ணா. வேணுக்குனே இந்த டேசி ஃபோனை அட்டன் பண்ணிட்டு அவர் வந்து எனக்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, உன்னெல்லாம் பார்க்க வர மாட்டாருன்னு சொன்னதும் இவள் பயங்கரமாக அங்கே அழுதுட்டு மயக்கமாயிடுறா. அப்போ அங்கே அவன் வந்து அவளுக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு இன்றைக்கி நைட்டு நீங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு யூஸை யோசிச்சு பார்க்குறான். டெய்லி நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு தான் அங்கே நெஞ்சில் படுக்க வைப்பான் போல். ஏன்னா அந்த ஹார்ட் பீட்டை கேட்கணுன்றதுக்காக அங்கே கிளம்புனதுமே வேணுக்குனே அந்த பவுலை கீழே தள்ளி விட்டு அவள் கையில் வந்துட்டு படுற மாதிரி பண்ணுறா. ஏன்னா அப்படின்னா தானே வந்து அவன் போக மாட்டான்னு சொல்லிட்டு இவன் பயந்து போயிட்டு ஐயோ கையை நான் வெந்து போயிடுச்சு வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு போகிறான். ஸோ இவன் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கொண்டு வந்ததுமே மினி அவனை பார்த்துட்டு உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த மிஸ்ட்ரஸோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, அறிவு கட்டவனு சட்டி திட்டினதுமே அந்த டேசி பார்த்தீங்களா அவன் என்னை எப்படிலாம் பேசுகிறான்னு சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன தைரியம் தான் இப்படிலாம் நீ பேசிட்டு இருப்ப, உனக்கு மரியாதையே கிடையாது அப்படின்றத சேர்த்து அவன் கோவப்படுறான். நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற வாசி நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சு விடுறேன், இல்லைனா கண்டிப்பாக உன்னோட கம்பெனியை பேங்க்ராப் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். பிறகு ஹீரோயினை பார்க்குறதுக்காக பாட்டி அங்கே வந்திருக்காங்க. ஹீரோயின்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டி கவலைப்படாதீங்க நான் நல்லா இருக்கேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் சேம கடுப்பாகி போயிட்டு வாயை முடிட்டு நீ பேசாமல் இருந்துக்கோ, உனக்கு நல்லா தெரியாது, நீ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, எத்தனை நாளைக்கு போய் சொல்லிட்டு இருப்ப, கேன்சர் இருக்கிறதையும் நீ மறைச்சிட்டு இருப்பியான்னு சொன்னதும் பாட்டி ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன கேன்சர் இருக்கான்னு சொன்னதும் பாட்டி அதெல்லாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே எப்போ பார்த்தாலும் அங்கே நீ அவனை பற்றியே இதை யோசிச்சுட்டு இருப்பியா, இந்த 5 years மேரேஜில் நீ அவனுக்காக என்ன பண்ணியிருக்க, பட் அவனுக்கு அந்த நன்றி இருக்கா, எப்போ பார்த்தாலுமே டேசியோட பின்னாடி சுற்றிட்டு உனக்கு வந்துட்டு அவன் துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கான், நீ எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு அங்கே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வேற என்ன ஆம்பளைங்களா இல்லை, நீ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க, அவன் கூட சேர்ந்து இருக்கிறதே பெரிய தப்புன்னு சொன்னதும் அப்போ அங்கே பாட்டி வந்து ரொம்ப கவலையாயிடுறாங்க. இதெல்லாமே கேட்டுட்டு கேன்சர் எப்படிமா சரியாகும்னு சொன்னதும் அதெல்லாம் பாட்டி சரி பண்ணிடலான்னு சொன்னதும் வாயை மூடுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சுத்திட்டா. கேன்சரா ஹார்ட் வந்து ஜியோடது அவன்கிட்ட தானே இருக்கு, வேற பையனை போய் நான் எப்படி பார்க்க முடியும்னு சொன்னதும் அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் போய் சொல்லிட்டேமா அப்படின்றத சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லிட்டு காமிக்கிறாங்க. யூச்சோனும் நம்ம ஜியுமே பிரதர்ஸ் தான். அவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டேசி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி ரொம்ப கவலையில் இருந்திருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு தயவு செஞ்சு நீ வந்து இவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேம்மா, இவனுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுமே டேசி இவனை விட்டுட்டு அப்ராடுக்கு போயிட்டான், ஆனால் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போயிருக்கா. அவள் எதுக்கு போயிருக்கான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற சைட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் கேட்டிருக்கா பாட்டி நான் ஜியை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவனை போய் எப்படி மேரேஜ் பண்ண முடியும்னு சொன்னதும் ஆனால் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஆல்ரெடி ஜி வந்து இறந்து போயிட்டான், அவனோட ஹார்ட் எடுத்து இவனுக்கு வச்சாச்சு, ஸோ அந்த ஹார்ட் பீட்டை நீ டெய்லி கேட்கலாம்லன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு தான் அப்படின்னா நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போனதுமே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு டேசி உன்னால தானே இந்த ஊரை விட்டு போனா, கண்டிப்பாக உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டதும் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன், பட் உன்னை நான் வந்து நரகத்துக்கே கொண்டு போவேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். ஒரு டீலிங்கில் தான் முடிஞ்சிருக்கு, பண்ணிக்கிட்ட வாசி என்ன சொன்னாலும் அவள் கேட்கணும், இவள் டெய்லி ஹார்ட் பீட்டை கேட்கணும்னு சொல்லிட்டு. பட் இதை சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீமே ஜியை நினச்சி ரொம்ப கவலையான, அவனுமே டேசியை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தான், அதனால தான் நம்ம மேரேஜ் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அழுது புலம்புனதுமே அவங்க அப்போங்க ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலுமே ஒரு பக்கம் ஹாப்பியாக வேற இருக்குது. அப்போங்க நம்ம ஜியோட ஹார்ட்டை என்னாச்சு பாட்டின்னு கேட்டதும் அவள் இறந்ததுமே பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து செயலிழந்துருச்சுமா, யாருக்குமே டொனேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன், நல்லா இல்லைன்னா இதுக்கப்புறம் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நீ இதுலேருந்து வெளியே வந்துடலான்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இழா. ஏன்னா அந்த ஹார்ட்டுக்காக தான் அவன் கூட சேர்ந்து இருந்திருக்கா, இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அவனை விட்டு வெளியே வர போகிறேன்னு சொன்னதுமே அங்கே அவங்க மினி வந்து உண்மையாவா நீ சொல்கிற, உண்மையிலே வந்துட்டு நீ அவனை விட்டு வெளியே வர போறியா, இது ரொம்ப போல்டான டிசிஷன், ரொம்ப கரெக்டான டிசிஷன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ வீட்டுக்கு அங்கே வந்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவன்கிட்ட சொல்லியிருக்கா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பகல் எங்கே வேணாலும் சுற்றிக்கோ, பட் நைட்டு மட்டும் நீ வீட்டுக்கு வந்துடணும், உன் ஹார்ட்டில் நான் வந்து சாஞ்சு படுக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் அவள் கேட்டிருக்கா. பட் அந்த நீட்ஸை கூட உன்னால் இப்போ வரைக்குமே ஃபீல் பண்ண முடியல, அப்புறம் எதுக்கு உன் கூட சேர்ந்து நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா. அங்கே வந்து கேலண்டரில் 17 நம்பரை வந்து அங்கே ரவுண்ட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒருத்தவங்களோட பர்த்டே, ஒருத்தவங்களை விட்டுட்டுமே போகிற டேட் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கா. இவனை பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இவளுக்கு
பழம்லாம் உரிச்சு கொடுத்துச்சிக்கவும், என்னப்பா நீ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சுக்க அங்கே லிசாக்கு ரொம்ப கோவமாகதான்னு சொன்னதோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அங்கே வந்துட்டு அவன் மீட் பண்ணுறதுக்காக மெசேஜ் பண்ணுறா. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு லிசா தான் கூப்பிடுறா. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, நீ பேசாமல் வந்துட்டு போய் பார்த்துட்டு வா அப்படின்றத சொன்னதும் கேட்குறா. நீ வந்து மெயின் லீடை வந்து எனக்கு கொடுத்துருக்கியப்பா, லிசா கோச்சிக்க மாட்டாளான்னு சொன்னதும் அவன் என்ன கோவிக்கிறதுக்கு இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் திரும்ப அங்கே வந்து மெசேஜ் அனுப்புறா. நம்பர் 7 போட்டு அனுப்புனதுமே எதுக்காக நம்பர் 7 போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரியலை. ஸோ அங்கே அது அவனோட வெட்டிங் ஆனிவர்சரி டேட். அந்த டயத்தில் அங்கே வந்து ஹீரோயின் அவனுக்கு சாப்பாடுலாம் போய் ஊட்டிட்டு அவன்கிட்ட ஆசையாக அங்கே அவ்வளோ பேசியிருந்திருக்கா. பட் அப்பயுமே அவன் இக்னோர் தான் பண்ணியிருந்திருக்கான். இப்போ இந்த விஷயம் ஞாபகம் வந்ததுமே அவன் இப்போ இல்லைங்க பேசலான்னு சொன்னாலுமே அவன் பாட்டு கண்டுக்காமல் அங்கே கிளம்பி போனதும் இப்போ உடனே ஹீரோயின்ட்ட கால் பண்ணி, நீ வந்துட்டு முக்கியமான ரோலில் நடிக்க விருந்தேலப்பா, அதை தூக்கி உன் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்துட்டான், பார்த்தேன் அவன் எனக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, அந்த ரோல் வந்து ரொம்பவே எனக்கு இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நான் யார் சொன்னாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிடுறா. ஸோ இவன் வீட்டுக்கு வந்ததுமே இப்போ என்ன நினச்சிட்டு நீ அந்த ரோல் அதுக்கு அவளுக்காக கொடுத்துருக்க, அது என்னோட எமோஷனலோட சேர்ந்து கலந்துருக்கு அப்படின்ற சொன்னதும், கீழே வந்து பெரிய புண்ணியம் பண்ணியிருக்க, என்னை மேரேஜ் பண்ணிட்டு எந்த கஷ்டம் இல்லாமல் இருக்க, அப்புறம் என்ன வந்துட்டு ஒரு சின்ன ரோலுக்காக நீ சண்டை போட்டுட்ருக்க, இப்போ அந்த பொண்ணுக்கு கொடுத்ததுனால உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஓ இஷ்டத்துக்கு அப்படி கொடுக்க முடியாது, அது கண்டிப்பாக வந்துட்டு நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னவே கண்ட்ரோல் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறா. நீ இப்போ வந்துட்டு கண்டிப்பாக அந்த ரோலை எனக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொன்னதும், என்னோட டிசிஷனை நான் மாற்ற மாட்டேன்னு சொன்னதும், சரி ஓகே இந்த அந்த டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவள் கையில் கொடுத்ததுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னவே வந்துட்டு நீ மிரட்டி பார்க்கலான்னு நினைக்கிறியா, சரி ஓகே நான் வந்துட்டு அதை உனக்கு கொடுத்துடுறேன் வச்சுக்கோன்னு சொன்னதும், நீ என்ன சொன்னாலும் சரி அது திரும்ப எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு, இப்போ ஓல்டு ஹவுஸ்க்கு என் கூட சேர்ந்து கிளம்பு, அங்கே தான் லஞ்சு டின்னர் எல்லாமே அப்படின்றதாமே சொல்கிறான். பட் ஹீரோயின் அங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னதும், வாழ்க்கையில் ரொம்ப தப்பான டிசிஷன் பண்ணிட்டு இருக்காத, அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணாலும் எது உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப மட்டமாக பேசுகிறான். ஸோ வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மாவை பார்த்தா திமிரா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ இந்த வீட்டோட மருமக, ஆனால் வந்து உன் ஃபேஸும் உன் ட்ரெஸ்ஸையும் பாரு எப்படி வச்சுட்டு சுற்றுறேன்னு சொன்னதும், உங்களுக்கு என் மூச்சை பார்க்க பிடிக்கலனா நான் பேசாமல் வந்துட்டு கிளம்பி இங்கேருந்து போகிறேன் அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அந்த யூச்சன் பேசாமல் நில்லுன்னு சொல்லும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இந்த ஷூ ஃபேமிலியோட பொண்ணுன்னு வந்து நினச்சிட்டு இருக்கியா, நீ ஒன்றும் ஒரிஜினல் பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும், அப்போ அங்கே யூச்சனை பார்த்து என்ன உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், அவங்க உண்மையை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த டேசி அங்கே வந்ததுமே உடனே அப்படியே அங்கே மூஞ்சில் வந்து 1000 தாமரை மலர்ந்துருது அவங்க அம்மாவுக்கு. அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. டேசியோட கழுத்தில் பார்த்தா நம்ம ஜீயோட அந்த செயின் இருக்கு, அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு வேமா அந்த செயினை பிடிச்சி அங்கே வந்து தீர்த்துடுறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இது ஜீயோடது, இது எனக்கு சொந்தமானது, நீ எப்படி போடுவேன்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு ரோல் கொடுத்துட்டாங்க தானே நீங்கள் இப்படி கோவமாயிட்டு இருக்கீங்க, நான் பேசாமல் அந்த ரோலை வேணால் உங்களுக்கு விட்டு கொடுத்துருவான்னு சொன்னதும், இப்போ ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் செயினுக்காக இப்படிலாம் நீ பண்ணுவியான்னு சொல்லிட்டு, இது உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கலாம், பட் என்னையை பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப அங்கே கோவமாய் போயிடுது. அப்போ அங்கே ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி அவங்க பேசிட்டு இன்சல்ட் பண்ணதுமே பாட்டி அப்போ அங்கே வந்துடுறாங்க. என்ன நினச்சிட்டு மருமகளை வந்து மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இது யூ ஃபேமிலியோட டின்னர், இதில் வந்து அவுட் சைடருக்கு என்ன வேலை இருக்குன்னு சொன்னதும், அப்போ அங்கே உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, டேசி வந்து நம்ம வீட்டு மருமகளாக வேண்டிய இருந்தவன்னு சொன்னதும், இருந்தவ தான் ஒன்றும் கிடையாது, இப்போ நம்மளோட லிசா தான் மருமக, அவள் இந்த வீட்டை விட்டு இப்போ போய் ஆகணும்னு சொன்னதும், உடனே அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு அந்த யூச்சன் பேசினதும், யார் பேசினாலும் பாட்டி வந்துட்டு அங்கே ஒத்துக்க மாட்டாங்க, போய் ஆகணும்னு சொன்னதும் அவள் கோவமாயிட்டு போனதுமே பின்னாடி இவன் போக பார்த்ததும், இப்போ பொண்டாட்டி விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோ உனக்கு மரியாதை கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. பட் அங்கே ஹீரோயின் பாட்டி போனால் போட்டு இவன் போகிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதும், பின்னாடியே ஒரு நாய்க்குட்டி மாதிரி அங்கே ஓடிட்டுருக்கான். பிறகு பாட்டி அங்கே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. நீ என்னம்மா டிசிஷன் பண்ணியிருக்க, உன் மனசில் ஏதாச்சும் மாற்றம் வந்திருக்கான்னு சொன்னதும், பாட்டி நான் வந்துட்டு அந்த ஹார்ட்டுக்காக தான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பட் இந்த 5 வருஷத்தில் மனசார நான் அவனுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருந்து எல்லா பணிவிடையும் பண்ணேன், அவன் வந்து மன்னிக்க முடியாத லெவலுக்கு தப்புகள் நிறையா பண்ணிட்டான் பாட்டி, இதுக்கப்புறம் என்னால் அவன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, ஒரே வந்துட்டு பனிஷ்மெண்ட் என்னென்னா டைவர்ஸ் கொடுத்துட்டு போகிறது மட்டும்தான் பாட்டின்னு அவள் டிசைட் பண்ணிடுறா. ஸோ பிறகு அங்கே வீட்டுக்குமே போயிட்டு காலண்டரில் டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, டெக்ஸ்ட் பண்ணி விட்டு
விட்டுட்டு அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணிடுறாங்க. நான் வந்து உனக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன், நீ பேசாமல் அமைதியாக இங்கேருந்து கிளம்பிப்போ, அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொன்னதும், இல்லை நான் வந்துட்டு போக மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்லும்போது, அப்போங்க நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபைனல் அவனுக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுக்க வேணாமாப்பான்னு சொன்னதுமே, அதுக்கப்புறம் பிரச்சனையில் மாட்டிக்காதன்னு அவள் சொல்கிறா. நீ கவலைப்படாத, எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறா. வெளியே போனால் அவளை யாரோ கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. பார்த்தா எல்லாம் அந்த டேசியோட வேலை தான். ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே கழுத்தில் இருக்க அந்த டைமண்ட் நெக்லஸை காமிச்சிட்டு பார்த்தே இல்லை, அவர் வந்து இது உனக்காக வாங்க போனார், வாவ் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு, எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எனக்கு தான் அவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நீ ஷூ ஃபேமிலியோட பொண்ணாக இருந்தால் நீ வந்து பார்ட்டி சப்போர்ட் பண்ணால் உனக்கு அவன் வந்து முதல் மரியாதை கொடுத்துருவானா, அப்போ எப்பயுமே என்னோட கைக்குள்ளே தான் சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ கத்தி எடுத்துகிட்டு அவள் பக்கத்தில் அங்கே வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவமானதுமே அங்கே ஃபேஸில் கத்தி வச்சுட்டு அங்கே வந்து குத்த போகிறாங்களாக்குன்னு பார்த்தா அவள் கயிறை வந்து அறுத்து விட்டாங்க. உடனே அங்கே இப்போ உனக்கு என்ன நடக்க போகுது பாருன்னு சொல்லிட்டு பேசும்போதே அவனை பார்த்து அங்கே உள்ளே தேடி வந்துடுறான். உடனே இந்த ஆளுங்க எல்லாரும் இவ்வளோ போட்டு அடித்ததுமே ஸோ ஹீரோயின் தான் இவளை கிட்னாப் பண்ண மாதிரி அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கா. அப்போ அவ ரொம்ப கோவமாயிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற, அந்த பொண்ணை எதுக்காக புள்ளி பண்ணுறேன்னு சொன்னபோது சிஸ்டர் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேசி சொன்னதுமே ஹீரோயின் நான் வந்து புள்ளி பண்ணதை நீ பார்த்தியா, இவங்க ஒன்றும் என்னோட ஆளுக கிடையாதுன்னு சொன்னதும் கண்ணுக்கு முன்னாடி தான் நான் பார்த்துட்டேனேன்னு சொல்லும்போது ரொம்பவே கோவமாயிட்டு அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளை கண்ணத்தை சேர்ந்து பயங்கரமாக அடி விட்டுட்ருக்கா. இப்போ உனக்கு ஓகேவா, நான் வந்துட்டு இப்போ போட்டு பயங்கரமாக பொழந்து கட்டிட்டேன்ல, இப்போ நான் புள்ளி பண்ணேன்னு சொன்னதும் வந்துட்டு கார்ட்ஸை வச்சு கூட்டிகிட்டு போங்க இவ்வளோ முதல் சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு கால் கை இருக்குது நானாவே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பும் போது இவன் பின்னாடி போக பார்த்ததுமே ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் இவன் பேசாமல் கூட சேர்ந்து இருந்துக்கிறான். ஸோ இவங்களோட இந்த பிளானுமே சக்ஸஸ் ஆயிடுது. ஹீரோயின் மினிட்ட சொல்கிறா தயவு செஞ்சு நீ ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணணும்ப்பா, இன்னமே கேன்சரில் செகண்ட் ஸ்டேஜ் தான், இப்போயுமே க்யூர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டாக்டர் கிடைச்சா நான் வந்து கண்டிப்பாக பொழைச்சிருவேன்னு எனக்கு தெரியும்னு அவள் சொல்கிறா. ஜி இறந்ததுக்கு பின்னாடியுமே கண்டிப்பாக இந்த டேசி தான் இருப்பா, எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, நான் அதை கண்டுபிடிக்கணும், அதுக்காக வச்சு உயிரோடு இருக்கணும்னு அவள் சொல்கிறா. பிறகு அவங்க வெட்டிங் ரிங் அவங்க டிரைவர்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து அவங்க வந்துட்டு கிளம்பிடுறா. பிறகு இவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வான் சைட்டு கூப்பிட்டா ஹீரோயின் ஆளவும் காணும் பேரவும் காணும், என்னடான்னு சைட்டு அவங்க உள்ள இடத்துலையும் செக் பண்ணி பார்க்குறான், அவளோட திங்ஸையும் காணும். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இவளோட ட்ராமா வந்துட்டு நிற்காதா, என்னமாச்சும் பண்ணிட்டு இருப்பாளான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஸோ அப்போ பார்த்தா அங்கே அந்த டேசி கால் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுப்பா, எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து ஃபோன் பண்ணதும் இவன் விழுந்தடிச்சு அவளை பார்க்க போகிறான். அப்போ அங்கே நர்ஸ்டர் ரூம் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிச்சதுமே என்ன பெரிய என்னமோ கார் ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸாக இருக்க மாதிரி இவர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு, ஒன்றுமே கிடையாது அப்படின்றத சொன்னதும் அங்கே ஒரு சின்ன வந்துட்டு கையில் கீரல் பட்டிருக்கு, அதுக்கு போய் இவ்வளோ ட்ராமாவான்னு சொல்லிட்டு அவங்க நர்ஸ் பேசுகிறாங்க. உள்ளே போயிட்டு டாக்டர்கிட்டையுமே அடிப்பட்டதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னதும் சார் பெருசாலாம் ஒன்றும் இல்லை கையில் சின்ன ஒரு கீரல் தான் சொன்னதும் இவன் கையை பார்க்க போனதுமே அவன் உடனே கையை பிடிச்சிட்டு நான் வந்துட்டு பயந்தே போயிட்டேன்னு தெரியுமா, உங்களை பார்க்கவே முடியாதோன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ட்ராமா பண்ணுறா. தயவு செஞ்சு இன்னைக்கு நைட்டு என் கூடவே சேர்ந்து இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அங்கே அவனுமே ஓகேன்னு சொன்னதும் இவ ஹாப்பி ஆகிட்டு அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. அப்போ அங்கே லிசா கோவமாக இருக்கா, எப்படியாச்சும் சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ற சைட்டு இவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சைட்டை டிசைட் பண்ணுறான். இவளை பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு எப்படினாலும் வந்துட்டு அவன் ஆனிவர்சரிக்காக எல்லாம் சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருப்பா, எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணியாச்சுன்னு சைட்டை நினச்சிட்டு இருக்கா. ஆல்ரெடி ஹீரோயின் தான் வேணான்னு விட்டுட்டு போயிட்டாலே, அது தெரியாமல் இந்த முட்டாள் அவளுக்கு டெக்ஸ்ட் வேற பண்ணுறா. ஸோ திரும்ப அவளுக்கு அவன் சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் வந்து சார் இப்படி மேடம் சொன்னதும் அவன் என்ன திரும்ப வந்துட்டாளா, வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லைன்னா நான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஐயா ஓவர் பில்டப் பண்ணதும் சார் அதெல்லாம் இல்லை மேடம் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே லெட்டர் கொடுத்ததுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு அவளுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா இந்த மாதிரி அவள் பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமான கோவமாயிடுறான். அவளை ரொம்பவே நான் ஸ்பாயில் பண்ணி வச்சுட்டேன், கடைசியில் என் கழுத்தவே அவள் பிடிக்கிறாளா, அவள் எங்கே இருந்தாலும் சரி அவளை கண்டுபிடி, ரெண்டாவது எல்லா கம்பெனிக்கும் ஆர்டர் கொடுத்துருங்க, அவளை பேன் பண்ண சொல்லுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவர் அங்கேருந்து போனதுமே டேசி உடனே ட்ராமா பண்ணுறான், என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அந்த யூச்சர்னு ஒன்றும் இல்லை நீ கவலைப்படாத, நீ ஏன் இப்படிலாம் ஃபீல் பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டு வந்துட்டு ஐயா அவனுக்கு வந்து சமாதானம் எல்லாம் படுத்துட்டு இருக்கான். அவன் நீ ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், அவன் வந்து முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணா அதுக்கு நீ என்ன பண்ணுவ, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் உடனே ப்ளீஸ் நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட சேர்ந்து இருக்கீங்க
பேசுவீங்களான்னு சொல்லி கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு இவன் ஒத்துக்கிறான். ஹீரோயின் நாங்கள் மினிட்ட தான் கால் பண்ணி பேசுகிறா. அப்போ மினி நீ ரொம்ப சேஃப்டியான ஹாஸ்பிட்டலில் இருக்க, ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஷாவ் வந்துடுறான். அவனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ஷாவ் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, நக்கலாக இருக்கா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, டாக்டர் மாதிரி இல்லையான்னு அவன் கேட்குறான். என்னன்னு பார்த்தா எல்லாரும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஜீதா அவன்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸே பண்ணி வச்சுருக்கான். இவங்க ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, உன்னோட கண்டிஷன் எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குது தெரியுமா, இந்த ஆப்ரேஷனில் 1% ஏதாச்சும் தப்பு நடந்தாலுமே நீ வந்து இறந்து போயிடுவேன்னு சொன்னதும், எப்படினாலும் 3 மாதத்தில் இறந்து போகணும், அதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு நான் சாகுறேனே, அதுக்கு வந்து ட்ரை பண்ணாமல் ஏன் சாகணும்னு அவ சொல்கிறா. இறந்து போனான்னு கண்டுபிடிக்கணுன்றதுல உறுதியாக இருக்கான். சோப்பாங்க ஷாவ் சொல்கிறான், இந்த டைரி வந்து என்கிட்ட தான்ப்பா இருந்துச்சு, அவள் இறந்தப்ப நான் அதுக்கப்புறம் அப்ராட் போயிட்டேன், வந்து உன்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா நீ வந்து மூவ் ஆன் ஆகிட்டதா கேள்விப்பட்டேன், அதனால தான் எதுக்கு லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் விட்டுட்டேன்னு சொன்னதுமே அவனோட ஹார்ட் வந்து அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் இப்போ வரைக்கும் மூவ் ஆன் ஆகலைன்னு சொன்னதும் சரி ஓகே இந்தான்னு சொல்லிட்டு அந்த டைரியை கொடுக்குறான். அப்போ அங்கே நம்ம ஜி எழுதியிருக்கான், ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணேன், பேர் லிசா, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்ல பொண்ணாக இருந்தா, எல்லோரும் சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க அவளன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். ஸோ அப்போ தான் டேசி பிள்ளைங்களெல்லாம் விட்டாங்க அடிக்க விட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கா. இவன் தான் அவங்களெல்லாம் வேட்டி விட்டு ஹீரோயினை காப்பாற்றி கோட் எல்லாமே கொடுத்துருக்கான். திரும்பவுமே இங்கே வந்து ஒரு நல்ல தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. என்னடா அழுகிற சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணிவிட்டு அந்த செயின் எல்லாமே கொடுத்துட்டு பிறகு அந்த டேசியுமே போய் வார்ன் பண்ணியிருக்கான், ஒழுங்காக விலகிருன்னு சொல்லிட்டு. அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை, நீ என்கிட்ட எவ்வளோ நார்மலாக ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்க, எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க, உனக்கு என்னை பார்த்து பயம் இல்லையா, நான் யாருன்னு உனக்கு தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது அவள் இல்லைன்னு சொன்னதுமே கையில் வந்துட்டு அவன் மார்க்குன்னு சொல்லிட்டு எங்கள் பேரெல்லாமே எழுதியிருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஷாவு நம்ம இப்போ ஆப்ரேட்டிங் ரூம் போகணும்ப்பா நீ ரெடியாக இருக்கான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. ஸோ இந்த யூச்சன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்கே காட்டன் இல்லாமல் எடுத்து விட்டு எந்திரிங்க காலையிலே ஆயிடுச்சின்னு சொல்கிற மாதிரிலாம் அங்கே வந்துட்டு தோணுது அவனுக்கு. பட் அது எல்லாமே அவனோட கற்பனையில் தான் நடந்துட்டுருக்கு. கண்ணை முடிச்சுட்டு அவள் திரும்ப வரட்டும், நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டுருக்கான். ஸோ இந்த டேஸியை பார்த்தா நீங்கள் வந்துட்டு என்ன இன்னைக்கு பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போக வருவீங்களா டிஜார்ஜ் இன்னைக்குன்னு சொன்னதும் அவன் ஓகேன்னு சொல்கிறான். ஸோ இவளை பார்த்தா அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணி 2 பேர்த்தையும் சேர்த்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொல்கிறா. அங்கே வந்ததுமே ஹாஸ்பிட்டலில் விழுக போகிற மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க. இவன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கையை பிடிச்சிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே க்ளோஸாக போகிறா, அதையுமே ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. வெளியே வந்து உன் டை என்னப்பா இந்த சைடில் திரும்பி இருக்கு, நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டையை வந்துட்டு சரி பண்ணுறா. ஸோ அதெல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துட்ருக்காங்க. சரி இன்னைக்கு வந்து என் கூட சேர்ந்து வீட்டுக்கு வர முடியுமா, நைட்டு கூட இருந்தீங்கன்னா என்னை கேர் பண்ணி பார்த்துக்குவீங்களான்னு சொன்னதுமே நான் வந்து கல்யாணம் முடிச்சவேன், அப்படிலாம் வந்து நைட்டு உன் வீட்டில் தங்க முடியாது, நான் வந்து வேணும்னா வந்து நர்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிடுது. இவனுக்கு என்ன தைரியம் தான் இவன் என்னவே ரிஜெக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ பிறகு அங்கே வீட்டுக்கு வந்தால் அங்கே ஏகப்பட்ட ஃபுட் எல்லாமே இருக்கவுமே பொண்டாட்டி தான் வந்துட்டாலான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டேக்கா. அந்த பக்கம் ஏதோ ஒரு லேடி இருக்க மாதிரி இருக்குது. திறந்து அங்கே உள்ளே வந்ததுமே அப்போ அங்கே பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வீட்டோட மெய்டு தான். அப்போ அவங்க பொண்டாட்டி தான் சமைச்சு வைக்க சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லை சார் உங்கள் அம்மா தான் உங்களை வந்து பார்த்துக்க சொன்னாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுது. ஸோ அப்போ அங்கே ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பட் இருந்தாலும் ஃபோன் அங்கே வந்து சார்ஜ் இல்லாமல் போனதும் அங்கே வந்துட்டு யாரோ கதவை திறந்து உள்ளே வந்ததுமே லிசா வந்துட்டியான்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். பட் வர்றது பார்த்தா அந்த டேசி தான். என்னாச்சின்னு சொன்னதும் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து சேர்ந்து எடுத்து அதை வைரல் பண்ணியிருக்காங்கப்பா, ஏகப்பட்ட பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, என்னால் வெளியே தலை காட்ட முடியலன்னு அவன் சொல்கிறா. ஸோ நானே கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே கேமராவை செக் பண்ணி பார்த்தா வெளியுமே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இது எல்லாமே இவங்க ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான். அப்போங்க சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க, இதை யார் வந்து எடுத்து வெளியிட்டாங்களோ அவங்க மேலேயுமே நீங்கள் கண்டுபிடிச்சி கேஸ் போடுங்கன்னு சொல்கிறான். நீ வந்துட்டு இன்னைக்கு நைட் இங்கேவே ஸ்டே பண்ணிக்கோ, நாளைக்கு காலையில் உன்னை கொண்டு போய் நான் விட்டுறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறான். ஏன்னா அவள் பிளான் பண்ணதுபடி சக்ஸஸாக நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால தான். பிறகு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி ஹீரோயினை பற்றி அவ விசாரிக்க சொன்னதுமே சார் நான் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே தேடிட்டு தான் இருக்கோம், பட் எதுவுமே வந்து மேடம் பற்றி தெரியல சார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கவலையாகி போயிடுது. என்னடா நடந்துட்டுருக்கு அப்படின்றத சைட்டு அவங்க வந்துட்டு யோசிக்கிறாங்க. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒயின் எடுத்து குடித்ததுமே இவளுக்கு பார்த்தா அதை பார்த்துட்டு ஹாப்பியாகிருது. ஏன்னா அவன் இல்லாதப்ப அந்த ஒயினில் வந்து ட்ரக்கு கலந்துருக்கா. அவனுக்கு நல்ல போதை ஏறி போய் அங்கே ரூமுக்கு வந்தா இவ பார்த்தாங்க வந்து படுத்திருக்கவும் ஃபைனலாக நீ வந்துட்டியா லிசான்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
பிறகு இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருது. அப்போ அங்கே கண்ணுக்கு பார்த்தா நம்ம ஜீ தான் அங்கே வந்து தெரியிறான். ஜீயை பார்த்துட்டு அவ ரொம்ப எமோஷன் ஆகி போயிடுறா. நீ எதை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக நீ நல்லாயிருவான்னு சொல்லும்போது, உன்னோட டைரியை நான் படித்தேன், நீ எனக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போறியிருந்தா எழுதியிருந்தேன், ஆனால் நீ அதை கொடுக்கவே இல்லை, எங்கன்னு சைட்டவ கேட்டதும், இப்போ நீ ஏன் கவலைப்படுற, எல்லாமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும், நீ பழசவே நினச்சி ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவனோட உருவம் அப்படியே மறைஞ்சதுமே பயங்கரமாக என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. அப்புறம் டக்குன்னு அங்கே வந்துட்டு நல்லா முழிப்பு வந்துருது மார்னிங் போல். அவளுக்கு கொஞ்சம் இப்போ ஃப்ரெஷ்ஷாகவுமே ஃபீல் ஆகிட்டுருக்கு. இவனை பார்த்தா ஃபைனலாக நீ திரும்ப வந்துட்டு இல்லை வீட்டுக்கு அப்படின்றத சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த டேசி கேட்டதுமே இவன் பார்த்து பயந்து போயிட்டு வேமா ஷர்ட்டை போட்டுட்டு டிசைன் நினச்சிட்டேன், தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து போனதும் இவன் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அங்கே ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்கா. அவள் வந்த வேலை சக்ஸஸ் ஆகிருச்சு. ஸோ ஹீரோயின் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா தெரிஞ்சுக்குது. பிறகு அங்கே அவன் ஸ்மோக் பண்ணிட்டு யோசிச்சுருக்கா, நான் எப்படி இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் இறங்கி வந்ததுமே உனக்கு கேஷ் வேணுமா, கார்டு வேணுமா, இல்லை ஜுவல்லரி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். காம்பன்சேஷனாக உங்களுக்கு தெரியாத எனக்கு என்ன வேணும்னு சொன்னதுமே அவன் அதுக்கு மேலே பேச முடியல, நீ கிளம்பு, நான் வந்து உனக்கு என்ன வேணாலும் கொடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி விட்டதுமே அவன் அழுதுட்டு போயிட்டு வெளியே உடனே அங்கே ரிப்போர்ட்டர்கிட்ட கால் பண்ணி என்ன பண்ணணும்னு அடுத்து தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசுகிறா. இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குப்பான்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அங்கே நம்ம ஜீயை பற்றியுமே விசாரிக்கணும்னு சொன்னதுமே, ஒன்றும் நீ கவலைப்படாத, நீ ஹாஸ்பிட்டலில் நீ பேசாமல் நிம்மதியாரு, நான் இருக்கேன்ல, நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசும்போது இங்கே வீட்டில் பார்த்தா அந்த ஜீ வந்து அங்கே ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வந்து ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுமே அவன் விழுந்தடிச்சு அங்கே வந்துட்டு உள்ளே வந்துடுறான். அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட ஒரு மேன் டாக் வந்திருக்கு, நீ வையின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ உள்ளே வந்தேன்னு சொன்னதும் அவள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கா, இவள் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்து வேணுக்குனே பொய்யா வச்சிருக்கா, என்னை வந்து சுத்த விடலான்னு நினைக்கிறாளான்னு சொன்னதும் எதுக்காக பாவம் வந்துட்டு உன்னை சுத்த விட போறா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தான் ஹாஸ்பிட்டல் பேர் போட்டிருக்கல, கொண்டு போய் நீ வந்துட்டு காமிச்சு வேணா விசாரியேன்னு சொன்னதுமே நான் ஏன் வந்துட்டு விசாரிக்கணும் சொல்லு, அவள் பொய் சொல்கிறான்னு சொன்னதும் அவள் எதுக்காக பொய் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. ஏன்னா அவள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளப்புக்கு வந்திருந்தா அங்கே எவ்வளோ ட்ரிங்க் பண்ணா தெரியுமா, அவளுக்கு எதுவும் ஆகலைன்னு சொன்னதும் அவள் ட்ரிங்க் பண்ணா, பட் நீ தான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சா, அவள் விருப்பத்தோடவா பண்ண, அவளுக்கு உடம்பு முடியாமல் போய் மலையிலே நனைஞ்சு அவங்க கீழே விழுந்துட்டா, அப்படியே விட்டுட்டு போயிட்ட, உனக்கு என்னடா மரியாதைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு லெட்ரு அவ கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அந்த லெட்ரு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனுக்கு எழுந்தது, இந்த கடைசி 7 நாளாவது நீ ஒழுங்கா என் கூட சேர்ந்து வீட்டில் வந்து இருப்பேன்னு நினைச்சேன்னா அது கூட நீ பண்ணல. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து இந்த மேரேஜில் எந்த ஒரு ஒற்றுமையே கிடையாது. இதுக்கப்புறமே சேர்ந்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண வேணாம். ஒருவேளை திரும்ப நான் உன் கையில் கிடைச்சனாலுமே உன்னை கண்டிப்பாக மன்னிச்சு உன் கூட சேர்ந்து நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் எழுதியிருக்கா. ஃபைனல் குட் பையுமே அங்கே சொல்லியிருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயின் அவனுக்காக ஒரு டைம் வந்து டிஷ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இது உனக்கு கொஞ்சம் கூட சூட்டபிளா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு பேசிட்டு போயிருக்கான். உண்மையிலே எனக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருந்திருக்கு. நீ வந்து இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அவன் ஃபோன் எடுத்து பார்த்தா தெரியும் நம்ம மினி சொல்லியிருந்திருக்கா. அவன் ஃபோன் எடுத்து அங்கே டைப் பண்ணி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணா அந்த பாஸ்வேர்டு கூட அவனுக்கு தெரியலை. அவனோட வெட்டிங் டேட்டு கூட அவன் மறந்து போய் சுற்றிருக்கான். ஸோ ஃபைனலாக எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயினுக்கு அந்த டேசி பயங்கர மோசமாக மெசேஜ் பண்ணதெல்லாமே இருக்குது. அவன் வந்து இனி என்ன பண்ண சரி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எனக்கு தான் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து வந்து அவன் மோசமா அனுப்பின அத்தனையுமே இருக்கு. ஃபைனலா பார்த்தா இவன் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண வீடியோமே அனுப்பிவிட்டு பார்த்தே இல்லை. அவன் வந்துட்டு கடைசியில் என்ன ஏற்றுக்கிட்டான், நீ லைஃப்ல இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கா. பட் ஹீரோயின் ஃபோனவே இந்த வீட்டில் போட்டுட்டு போயிட்டான்றதை அந்த முட்டாளுக்கு தெரியாம பண்ணி இருந்திருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி, சார் நீங்கள் டேசியும் ஒன்றா இருக்க ஃபோட்டோ தான் சார் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் அது எல்லாத்தையும் நீங்கள் முதல் டிலீட் பண்ணுங்க, நான் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பத்துலேருந்து எல்லாமே இவன் வேணுக்குனே பண்ணியிருக்கா. என்னை லிசாவை பிரிக்கணுன்றதுக்காக நான் வந்து அவன் மேலே நம்பிக்கை வைக்காமல் இவன் மேலே நம்பிக்கை வச்சு என் வாழ்க்கை நாசமாக போச்சு, இதுக்கு முழு காரணமே நான் தான் சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே ரிகரேட் ஆகிட்டு இருக்கு. நான் எவ்வளோ மோசமாக அவளை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேசியை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க மீடியாஸ்ட்டை கால் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோவையும் ஒவ்வொரு வீடியோவும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அவன் கதவை நாக் பண்ணதுமே இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போய் ஓப்பன் பண்ணான். வந்ததுமே கழுத்தை பிடிச்சி நெருக்கி ஆரம்பிச்சிடுறான். நீ என்னென்ன கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க, என் பின்னாடி இந்த மாதிரி பண்றியான்னு சொன்னதும் நீங்கள் எதுக்காக இப்போ கோவப்படுறீங்க, எல்லாமே பண்ணது அந்த லிசா தானே, அவன் உங்களை தூண்டி விட்டுருக்கான்னு சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ அவன் மேலே வந்து
பழிய போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஃபோனெல்லாம் காமிச்சிட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டதுமே உடனே சரிப்பா நான் வந்து பண்ணதாவே இருக்கட்டும், நீ எதுக்காக உன் பொண்டாட்டி அவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க் பண்ண வச்சா, நீ அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா மலையில் நனைய விட்டுட்டு என்ன காரில் கூட்டிகிட்டு போனேன், அப்புறம் அவளோட செயினை பிடிங்க எனக்கு கொடுத்த, அவள் ரோலை பிடிங்க எனக்கு கொடுத்த, ரெண்டாவது ஃபைனலாக நீ அவளுக்கு வாங்க போன நெக்லஸை கூட நான் கேட்டதுமே கொடுத்துட்டியே, இதுக்கு பேர் என்னது, இதான் நீ லவ் பண்ண லட்சணமானு சொன்னதும் ஆமாம் கரெக்டு, ஸ்டார்டிங் எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன், அதை நீ தூண்டி விட்டுருக்க, அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணணும், என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்புறாம. அப்போ இப்போ கோவமாயிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா, என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு இவன் தேடி அங்கே வந்து ஒரு பார்க் சைடில் வந்தால் அங்கே ஒரு ஊஞ்சலில் ஹீரோயினுக்கு உட்காந்து ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இப்போ வந்து ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கா. எங்கே எப்பயுமே அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்துருக்கான். அங்கே அவளுக்கு மைண்டு சரியில்லைன்னா அவளை ஃப்ரீயாக வந்து ஃபீல்லாம் பண்ண வச்சுருக்கான். ஒரு டைம் அவனையுமே அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்து அந்த ஃபுட்டை வாங்கி கொடுத்தா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துருக்கு. பட் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற சைட்டை அவங்க பேசியிருந்துருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இப்போ அதே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. இவன் வெளியே தேடி அதே ஹோட்டல் சைடில் வந்துடுறான். பட் கரெக்டாக இப்போ அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிவிட்டு நீ உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா, முக்கியமான விஷயம்னு சொன்னதும் விழுந்துடுச்சு. அவன் எந்த பக்கம் போனா ஹீரோயின் இங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாட்டிக்கு எதுவும் உட முடியலையனோன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தா அவங்க அம்மா டேசி இப்படி கன்சீவா இருக்காடான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு இந்த பேபியை கண்டிப்பா நான் வச்சுக்க முடியாது, நான் அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, குழந்தைய நான் நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லிடுறான். அவங்க அம்மா நீ என்ன முட்டாள் ஆயிட்டியா, உன் பிள்ளைய நீ அபார்ஷன் பண்ண போவ அப்படின்ற சொன்னதும் அப்ப இவ கூட சேர்ந்து நான் வந்தா அப்ப லிசாவை என்ன பண்றதுன்னு சொன்னதும் நீ அவளுக்கு டைவர்ஸ் கூடுறான்னு சொல்லிட்டு பேசினதுமே உடனே அவங்க அப்பாவி மாதிரி அடிச்சுட்டு தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் வந்துட்டு உடலை வந்திருக்கவே கூடாதுன்னு சொன்னதுமே நீ என்னம்மா உடலை வந்தா, அவள் தான் நடுவில் வந்தா, உனக்கு தானே இவனுக்கு மேரேஜ் ஆக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறாங்க. பட் அவன் ரொம்ப ஷோராக இருக்கான், கண்டிப்பாக இந்த பேபி அபார்ஷன் பண்ணி ஆகணும், இவளை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே பாட்டி வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே பாட்டி நீங்கள் அவள் கூட ரொம்ப க்ளோஸ் இல்லையா, நீங்கள் சொன்னீங்கன்னா அவள் கேட்பா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து எனக்காக நீங்கள் பேசுங்க பாட்டி, அவட்ட ஒரு தடவை என்னை மன்னிக்க சொல்லுங்கன்னு சொன்னதும் அவங்க அழுதுட்டு அவ இந்த உலகத்துல இல்லப்பான்னு சொல்லிட்டு அங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அங்க ரொம்பவே அவங்களுக்கு ஃபீல் ஆகி போயிருது, என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்போ மீட் பண்ண வந்தப்பே பாட்டிட்ட அவன் வந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட்ல கண்டிப்பா சைன் பண்ணி ஆகணும், முடியாதுன்னு சொன்னானா இந்த டெத் சர்டிஃபிகேட்டை கொடுங்க பாட்டின்னு சொல்லியிருந்திருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு நான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுதுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் அவன்கிட்ட சர்டிஃபிகேட்ல சைன் வாங்கிடுறேன், உனக்காக இதைவாச்சும் நான் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாட்டி நீங்கள் வந்துட்டு பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்களுமே அவளுக்கு சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருந்தீங்க, அவள் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்களா பாட்டின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. சார் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுமே வெளியே நியூஸ் வைரல் ஆயிடுச்சு, எவ்வளோ நியூஸை தான் நம்ம வந்துட்டு மறைக்க முடியும் சொல்லுங்கள், நான் வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸுமே இதை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது அங்கே ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இப்போ இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும், எல்லாரும் முன்னாடி லிசா தான் உங்களோட மிஸ்ட்ரஸ், டேசி தான் உண்மையான பொண்டாட்டின்னு சொல்லணும்னு சொன்னதும் அவன் கண்டிப்பாக ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க அம்மா கம்பெனியை காப்பாற்ற நான் இதை வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒத்துக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட 3 நாள் கழிச்சு தான்ப்பா அந்த பார்ட்டின்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரெடி ஆகிடுறாங்க. பார்ட்டி வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு லிசா தான் மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பேசின வாசி திரும்ப வந்துட்டு அவங்களோட அந்த ஸ்டாக் எல்லாமே எகிரிடுச்சு நல்லாவே. ஸோ உங்கள் பார்ட்டிக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அவங்களோட ஒரு சாங்மே இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட லவ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம அப்போ ரொம்ப டீஃபாக லவ் பண்ணிட்டு இருந்தோம்லான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே லிசா தான் ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு அவங்க வந்து பேசும்போது திடீர்னு பார்த்தா அங்கே பின்னாடி வந்து ஒரே ஷார்ட் அங்கே போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா இவன் நம்ம ஹீரோயின்கிட்ட பேசினது, இவன் மீடியாஸ்கிட்ட பேசினது, காசு கொடுத்து இந்த போஸ்ட் பண்ண சொல்கிறது, அதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து இருக்கிறப்ப கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அவள் அதை எடுத்தது, கேமராவை இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே என்னப்பா நடந்துட்டுருக்கு, அப்போ லிசா வந்துட்டு உண்மையிலே பொண்டாட்டியா மிஸ்டர்ஸ் வந்துட்டு இவ கூட சேர்ந்து இருந்து இப்படி குடி பறிச்சிருக்காளான்னு சொல்லிட்டு அவங்களோட தாட்ஸ் எல்லாமே மாறினதுமே அவன் பார்த்தா சேலை மாதிரி இருக்கான், எதுவுமே வந்துட்டு சொல்ல மாட்டான். இந்த டேசி அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள மாசா என்ட்ராகிறா. அப்போ அந்த டேசி ரொம்ப கோவம் ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ
நீதானன்னு சொல்லிட்டு வேமாங்க அடிக்க வந்ததுமே ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இவன் வந்துட்டு அவளை கேட்பான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிவிட்டு நீ செத்து போலேலன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உங்கள்கிட்ட நான் இதெல்லாம் பேசி வந்துட்டு என்னை வந்து விளக்கம் கொடுத்து சரி பண்ணுறதுக்காக வர கிடையாது, மரியாதையோடு தள்ளி போங்க, நான் வந்துட்டு எனக்காக பேச வந்திருக்கேன்னு சொல்லும்போது அங்கே ஆல்ரெடி எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல, இப்போ எதுக்காக பக்கத்தில் வரேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இந்த 2 ஃப்ராடு கூட சேர்ந்து யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டுறாங்க. அப்போ அங்கே அந்த டேசி சொல்கிறா, என்ன வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க, இவனை மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, நடுவில் நீ தான் வந்து என் வாழ்க்கையை கெடுத்தன்னு சொன்னதும் அங்கே என்னப்பா நடந்துட்டுருக்கு இந்த வீட்டில், என்ன இந்த பொண்ணு மேலே குத்தம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்ததும் அங்கே ஹீரோயின் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, வெட்டி பேச்சு பேசாதன்னு சொன்னதும் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அவன் சொன்னதும் ரொம்ப ஹாப்பி, நீ அவன் கூட சேர்ந்து உன் குழந்தை குட்டியோட சேர்ந்து நல்லபடியாயிரு, எனக்கு என்ன இருக்குது அதில் அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் இப்போ என்னை பற்றி தான் பேச வந்திருக்கேன், உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் நான் விட போகிறது கிடையாது, நீ இப்போ சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்க பார்த்தியா, அதோட லிரிக்ஸ் எல்லாமே என்னோடது, யாரை கேட்டு நீங்கள் வந்து காப்பிரைட் வந்து கிளைம் கூட வாங்காமல் பண்ணீங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க, இது மிஸ் ஆனாவோடதுன்னு சொன்னதுமே அப்படியா நீங்கள் கால் பண்ணி பேசி பாருங்கன்னு சொன்னதும் நம்பர் வந்து கிடைச்சிருது. ஃபோன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட ஃபோன் நம்பர் தான். அப்பாங்க நீ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்ன்ற வாசி உன் மேலே நான் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் உன்னை விட போகிறது கிடையாது, உனக்கு சரியான ஹெவியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காம்பன்சேஷன் பண்ணணும்னு சொல்லிடா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே இந்த டேசியையும் அவனையும் பயங்கரமாக மோசமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் எல்லா கோவம் ஆகிட்டு ஹீரோயின் அடிக்க வந்ததுமே ஹீரோயின் கையை பிடிச்சி தள்ளிட்டு, உங்கள் குடும்பத்து மருமகளும் கிடையாது, உங்கள் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவளும் நான் கிடையாது, என் மேலே கையை வைக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ அவன் ஆல்ரெடி வந்து நான் டெர்மினேஷன் லெட்டர்லாம் வந்து கிழிச்சு போட்டுட்டேன், நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் பட் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் லீகலாக பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ வெளியே போயிட்டு அவங்க நம்ம ஷாவ்ட்டை தான் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க வந்து நீ என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ என்ன லவ் பண்ணுறேன் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும் ஹலோ மிஸ்டர் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களை நான் என்றைக்குமே லவ் பண்ணது கிடையாது, அந்த ஹார்ட்டுக்காக தான் உங்கள் கூட சேர்ந்து இருந்தேன்னு அவள் சொல்கிறா. பட் அதே அவரோடது இல்லைன்றப்ப நான் ஏன் உங்களுக்காக வந்துட்டு இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நீ லவ் பண்ணாமையே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் லவ் பண்ணாமல் நான் வந்துட்டு எதுவும் பண்ண கிடையாதுப்பா, நான் வந்து அந்த ஹார்ட்டை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் வந்து ஒரு பொண்டாட்டியாக அதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன், பட் ஆனால் உன் கூட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, உன்னை நான் எப்பயும் ஏற்றுக்க போகிறதும் கிடையாது, நான் மன்னிக்க போகிறதும் கிடையாது, இதுக்கப்புறம் என்னை நிம்மதியாக நீ வாழ விடு, உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. பிறகு அந்த டேசியை காமிக்கிறாங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்கா. அவன் மாடியில் நின்றுச்சிக்கும் போது நம்ம ஜி அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயினோட ஃபோன்லேருந்து அவள் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. லிசா நான் வந்துட்டேன்னு சொன்னதும் பார்த்தா நிற்கிறது இந்த டேசி. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லும்போது நீ என்ன தானே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்க எனக்கு தெரியும்னு சொன்னதும் உன்னை நான் லவ் பண்ண கிடையாது அப்படின்ற சைட்டு அவன் ஹீரோயினுக்காக ரிங்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்திருக்கான். அதை அவள் கையில் போட்டுட்ருக்கவும் மரியாதை இந்த ரிங்கை கூட அது லிசாக்காகன்னு சொன்னதும் அவள் கோவமாயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என்னை விட அவள் எந்த விதத்தில் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை தூக்கி எரிஞ்சதுமே இவன் பயந்து போயிட்டு வேமா எட்டி பார்த்துருக்கான் அந்த ரிங் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் மேலேருந்து மாடியில் தள்ளி விட்டு அவனை கொலை பண்ணியிருந்திருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹீரோயின் பொக்கே வாங்கிட்டு வரும்போது அங்கே முன்னாடி வந்து அந்த பாடி விழுந்துருந்துருக்கு. அப்பாங்க இப்போ அதை நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ரவுடி வந்துட்டு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு அவளை மாட்டிட்டு காசு கேட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ அவள் உனக்கு வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவுமே பேமெண்ட் பண்ணுறேன், பட் நீ ஒரு விஷயம் பண்ணணும், பேசாமல் அந்த லிசாவை போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறா. அச்சனோட அம்மா அவனை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுட்டு செக்கெல்லாம் போட்டு கொடுத்து தயவு செஞ்சு நீ அவனை விட்டுட்டு போயிடுன்னு சொன்னதும் ஆண்டி நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பையனை நான் ஒன்றும் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இல்லை, அவன் தான் என்னை விட மாட்டான், உங்களால் முடிஞ்சால் இந்தாங்க இந்த செக்கை நீங்களே வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் வாங்கி கொடுத்துருங்க, உங்களுக்கு ரொம்ப கோடி புண்ணியமாயிரும்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அவள் கிளம்பி போனதுமே மினி அவட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் அங்கே கட்டானதோ அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அவள் ஏற்பாடு பண்ணியிருக்கா அந்த ஆள் வந்துட்டு தொடர்ந்து அங்கே வந்துட்டுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே டர்ராகி போயிட்டு அங்கே வந்து வேகமாக போயிட்டு இருந்தா. அவன் அட்டாக் பண்ண வந்ததும் நம்ம யூச்சன் அங்கே வந்து அவளை காப்பாற்றி அவனுக்கு அடிப்பட்டு போயிருது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே வந்துட்டு சேர்த்து விட்டுருக்காங்க. பாட்டி வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிலாம் நிலைமை ஆயிடுச்சேம்மா அவனுக்குன்னு சொல்லிட்டு பாட்டி எவ்வளோ வந்துட்டு சொல்லி கெஞ்சி பார்க்குறாங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் நீ தயவு செஞ்சு வந்து அவனை மன்னிச்சு ஏற்றுக்கோமான்னு சொல்லிட்டு பட் ஒருவேளை அவனுக்கு ஆயிட்டு இருக்கலாம்ல அப்படின்றத சொன்னதும் பாட்டி தயவு செஞ்சு நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் கண்டிப்பாக முடியாது, நான் அவனை எப்பயும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும்
சொன்னதும் பார்த்தா ஹீரோயின் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு அது எல்லாமே கண்ணை மூடிட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். ஏசியும் அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோயின்ட்ட மோசமாலாம் பேசி பார்க்குறாங்க. பட் அவள் கண்டுக்கல. அவள் பாட்டு போக பார்த்ததும் என்னை திரும்பியாச்சும் பாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் ஹீரோயின் அது கூட பண்ணலை. இக்னோர் பண்ணிட்டு அவள் பாட்டு போயிடுறா. இவனை பார்த்தா தண்ணி போட்டுட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ டேசி வந்துட்டு அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் அவன் இக்னோர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நான் இவ்வளோ வந்துட்டு பண்ணியுமே எதுவுமே நடக்கலைன்னா நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. நீட்டாக ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. ஹாஸ்பிட்டலில் வந்து அவள் காலை பிடிச்சிட்டாங்க. ட்ராமா பண்ணுறா. பார்த்தா ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து லைவாலாம் போட்டு விட்டு ஹீரோயின் ஏதோ அவள் குழந்தைய அபார்ஷன் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி பெரிய பில்டப்லாம் பண்ணிட்டு இருக்கா. லிசா நல்லவ கிடையாதப்பா, உன் குழந்தைய வந்துட்டு கொலை பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இவ தான் நல்லவ கிடையாது, இவளை நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ எடுத்து சொல்கிறான். பட் இவங்க அம்மா எங்கே கேட்க போகிறாங்க. புரிஞ்சுக்கோ, டேசி வந்துட்டு இதெல்லாம் ஏன் பண்ணுறா, லிசாவால் தானே, லிசா தான் தப்பானவன்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே வந்துட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாங்க தலையில் அடிபட்டு வேமா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்ததுமே இவன் பயந்து போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு போனதும் மீறி கோவமாயிட்டு இதுக்கெல்லாம் காரணமே நீ தானே, மரியாதையை போயிடான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு வெளியே போகும்போது அங்கே ஆளுங்களெல்லாம் வச்சு அங்கே அட்டாக் பண்ண வச்சிருக்கா. ஸோ அதெல்லாம் சொன்னது இவனுக்கு செம கடுப்பாய் போயிடுது. இவளை பார்த்தா ஒரு பக்கம் ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. நான் வந்து ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிட்டேன், என் ஹஸ்பண்டை என்கிட்ட பறிக்க பார்க்குறான், நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பில்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அவள் ஒரு பக்கம் ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க பாடியை கொண்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு மீனி இப்போ என்ன உனக்கு சந்தோஷமா, இதுக்கப்புறம் நிம்மதியாயிருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அவள் பாடியை எடுத்துகிட்டு போயிடுறா. இவனை பார்த்தா ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். பட் அந்த டேஸுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிருது. வந்துட்டு வேணுக்குனே கூட சேர்ந்து படுத்துட்டு அவங்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிடுறான். இவன் போய் அங்கே வந்து போனதுமே கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவளை பார்த்தா இவனோட ஷர்ட்டை போட்டுட்டு வந்துட்டு ஐயோ நீங்கள்லாம் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் கூடிய சீக்கிரம் வெட்டிங் வந்து அறிவிக்க போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ண சொல்லிடுறா. அங்கே அவங்க வெட்டிங் ஃபோட்டோ வச்சுட்டு அது எல்லாத்தையுமே கோவமாயிட்டு கிழிச்சிட்ருக்கா. இதுக்கப்புறம் வந்து நீ கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்ததுமே பழசுலாம் எதுக்குப்பா, அதான் ட்ரெஸ் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் அவன் எதுவும் கண்டுக்கல, பேசாமல் அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ அப்போ அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. வெட்டிங் டேட்டுக்காக வெட்டிங்குமே ரொம்ப சூப்பராக கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மேலே வந்து நம்ம ஹீரோயின் அழகாக ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் இறங்கி வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ஒரு ஷாக்குமே இல்லை. பட் அவங்க அம்மா ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லுவேன்னு சொன்னதும் நான் உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது உன் கிஃப்ட்டை தூக்கி குப்பையில் போடு, வெளியே போன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணிவிட்டு உன் பிரதர் ஜி எப்படி செத்து போனான்னு நம்ம கண்டுபிடிக்க வேணாமான்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து 2 பேர் தான் அங்கே வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பாங்க சரிப்பா டேசி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, நீ ஜியை வந்து தள்ளிவிட்டு கொலை பண்ணியான்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போயிடுறா ஃபஸ்ட்டு. பட் இருந்தாலும் நான் எதுவுமே பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ஷோராக சொல்கிறா. ஏன்னா எந்த ஒரு ரெக்கார்டிங் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையுமே அவள் ஆல்ரெடி டிலீட் பண்ணிட்டான். அப்படியா, அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ஸ்க்ரீனில் என்ன வருது பாருன்னு சொல்லிட்டு காமிச்சா நம்ம ஜீட் அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க வந்துட்டு நான் எதுவும் பண்ணலைன்னு ஃபஸ்ட்டு சொல்ல பார்க்குறா. பட் அவங்க அம்மாவுக்கு கோவமாயிட்டு உன்னை நம்பினதுக்கு என் தலையில் மண்ணலி போட்டேன்னு சொல்லிட்டு கோவமாகறாங்க, என் பிள்ளைய கொன்ன கொலகாரியா நீன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டு எல்லா உண்மைகளை அங்கே சொல்ல ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின்ட்ட ஃபோன் பண்ணி அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்கான். என்னை ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைடில் இதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு உடனே வந்துட்டு அந்த ரிங்கையை எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோயினோட ஃபோன்லேருந்து அவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா அவனை மேலே மாடிக்குமே சொல்லி. ஸோ அப்போ அங்கே போனது தான் எங்கேயுமே போட்டு கடைசியில் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டு கொலை பண்ணி இருந்திருக்கா. அப்போ தான் ஹீரோயின் அந்த பார்த்ததுமே இப்போ வரைக்குமே அதுலேருந்து மூவ் ஆன் ஆக முடியாமல் இருக்கா. அப்பாங்க அவள் வாயால் அதெல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டதுமே ரொம்பவே எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. கூட இருந்தே சைக்கோ எப்படி வந்துட்டு வேலை பண்ணியிருக்க பாருன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் யூச்சனை பார்த்து என்னப்பா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். அப்போ டேசி ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அங்கே வந்து வீடியோவில் இருக்கிறது நீயும் கிடையாது, அதில் இருக்கிறது அந்த ஜியும் கிடையாது, இது எல்லாமே வந்து ஏஐ மூலமாக நாங்களாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து அதில் பர்ஃபார்ம் பண்ணோம். நான் கூட நினச்சேன் அந்த ரிங்கை தூக்கி போட்டதில்ல அவன் வந்து அதை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு விழுந்துட்டானாக்குன்னு, ஆனால் எப்படி மனசாட்சி இல்லாமல் நீ கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நீ என் வாழ்க்கையே கெடுத்துட்டு நான் கண்டிப்பாக உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவ கத்தி எடுத்துகிட்டு குத்த வந்ததுமே
தெரியுமா? யூச்சன் உடலை விழுந்து கடைசியில் ஃபஸ்ட்டு அடிபட்ட அதே இடத்துல அடிபட்டுருது. அவன் ஹார்ட் பீட் எல்லாமே பயங்கரமான ஒரு ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஆகி போயிட்டு வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதுமே அதெல்லாம் தேவை கிடையாது, நான் வந்து உனக்கு மன்னிக்க முடியாத லெவலுக்கு நிறைய தப்புகள் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு, அதை மட்டும் உன்னால் முடிஞ்சா நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் நீ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறந்துமே போயிடுறான். ஸோ ஃபைனலாக நம்ம ஹீரோயின் அங்கே சமாதிக்கு முன்னாடி நின்றுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஷாவுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. இவனா சர்ஜரி பண்ணி அவன் எப்படியோ ஹீரோயினை காப்பாற்றிட்டான், ரொம்பவே நீ என் வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் நிம்மதியாக இப்போ தூங்குங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஷாவ் சொல்கிறான், அந்த டேஸுக்குமே வந்து பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சுப்பா, அவள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வெளியே வர முடியாது, ஏகப்பட்ட வந்து குற்றங்கள் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க அவளுக்கு உதவி பண்ண ஏகப்பட்ட அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பிடிக்கவும் சொல்லியாச்சு, அவங்க எல்லாத்துக்குமே தண்டனையுமே கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப அங்கே ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ சொல்கிறான் அவன்கிட்ட. நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. யூச்சன் 2 பேரோட சமாதியுமே பக்கத்தில் இருக்குது. கடைசியில் பார்த்தா இவன் லவ் பண்ணி கடைசியில் சேர முடியாமல் பாவ இறந்து போயிட்டான். இவனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சுமே இவன் தான் தலையிலே மண்ணலி போட்டு இவனுமே கடைசியில் இறந்து போயிட்டு சமாதியாக 2 பேருமே பக்கத்தில் இருக்காங்க. இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.